நம்ம வலிக்கு வந்துச்சு அப்படியே அங்கெல்லாம் போச்சுன்னா கட்டி கொடுக்க முடியாது, பாத்திரத்துக்குள்ள போயிடுவேன். போகாத பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். போகிறதுன்ட்டு எங்கம்மா நிக்குது பாம்பு? நிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போட்டு எடுக்க அப்படியே ஓடிட்டு வரல, ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ ஓடி இருக்கும். இங்கிட்டு வா, நீ இங்கிட்டு வா. ஆட்டுக்கு எங்கே கடிச்சு பிடிச்சிருந்தேன். செல்ல வச்சுட்டு ஓகே, பாம்பு பிடிச்சதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்றேன். சரி, என்ன இப்படி வராத வீட்டுக்குள்ள எங்க பேப்பரை காணும். பார்த்தா அன்னைக்கு மாதிரி எரிச்சிருங்க. சாக்கை பிடிச்சிக்க வேண்டியதானே? அதே பாம்பு இந்த பக்கத்து காணத்தை காட்டுங்க. காட்டுங்க பாப்பா. என்ன போடுங்க பக்கத்து காணத்தை காட்டுங்க. யாருமே இல்லை. லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் பிடிக்கிறேன். இது என்ன பாம்பு? நல்ல பாம்பு மாதிரி இருக்கு. நல்ல பாம்பா? நல்ல பாம்பா சார பாம்பா? தொட்டு பார்க்கலாமா? நான் மயங்கி கிடக்கு அன்னைக்கு மாதிரியே. வலுவலுன்னு இருக்கு. என்னன்னு வயிற்றுக்கு ஏதாவது தின்ட்டு வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை பாம்பு அடிச்சிட்டப்பா. எம்மா நண்டி. ஏன்னா ஒரு அடியில சாகுறது என்ன பாம்பு? கரெக்டாக தலையில அடிச்சுட்டல, வேற இடத்துல அடிச்சாதான் ஓடும். தலையில நஞ்சு வச்சு தெரியலையா? தலையில அடிச்சா ஓட முடியாது. தலை இருந்தால் தான் நான் ஓடும். அன்னைக்கெல்லாம் எத்தனை அடிச்சு ஓடுது பார்த்தியா? உடம்பு வெளியே உயிர் இருக்குங்களா? தான் எலியுது. அன்னைக்கு மாதிரி போட்டு எரிச்சிருங்க. இந்த புதைச்சிடணுமாம்ல? பாருங்க சும்மா எல்லாத்தையும் எரிச்சிடணுமா? போட்டோ எடுக்கா? இதே மாதிரி கட்ட கட்ட இருக்குல்ல, இந்த மண்டையில ஒரு ஓடு ஓடு நச்சுட்டேன் தெரியுமா? தொட்டு பார்க்கலாமா? தொடலாம். நீ நிறைய பாம்பு அடிச்சா நம்ம பயனில்ல. உங்க ஊர்ல பாம்பு அடிச்சு பாம்பை நான் அடிக்க மாட்டேன். சும்மா பாப்பா அடிக்குவாங்க, ஓடுவாங்க. அடிச்சுதான் பாருங்க, இங்கே தான் அடிச்சுட்டு இருக்கு. வேட்டையும் அடிச்சுட்டு எங்கள் பிள்ளைங்க இப்படி கதை அது எல்லாம் இதுவும் தடுப்பு வச்சாது. அது எப்பயுமே அந்த பக்கம் அடிச்சு என்ன ஓட ட்ரை பண்ணுது? இப்போ பூனைட்டே போட்டோம்னா இங்கே தான் பார்ப்போமா, வேலை முடிஞ்சு வச்சுலப்பா அப்படி செய்வோம். அது தாவக்கடையவே தின்னல, எலியவே தின்னல.